குறைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ வருதோ நீங்க ஒன்ன புரிஞ்சுக்காங்க. அந்த குறைவுங்கிற வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சு, உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா எதற்கு வருதுன்னா நான் சொல்லுவேன், ஒரு குறைவோடு வருதுன்னா நான் இப்பவும் நான் சொல்லுவேன், தேவன் இதை நிறைவாக்குகிறவர் மகிமைப்படுவார். என் நடுவில் இந்த குறைவை எடுத்து போடுவார். அது உன்னுடைய தேவையா இருக்கலாம், உன் கடனா இருக்கலாம், உன்னுடைய பணமா இருக்கலாம், உன்னுடைய சுகமா இருக்கலாம், உன் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சரி, எது குறைவுபட்டாலும் அப்போ மாற்றும் பொழுது அது மகிமையா இருக்கும், அது சாட்சியா இருக்கும். நீ சும்மாவே இருந்தீங்கன்னா உன்னால தேவனுக்கு சாட்சி சொல்ல முடியாது. உன்னுடைய சாட்சிக்காகத்தான் தேவன் இந்த பாதையிலே நடத்துகிறார். வனாந்தரத்துல ஏன் நடத்தினா தெரியுமா? இந்த பாதையில் எப்படி வந்தீங்க? எங்களை தேவன் போஷித்தார், எங்க தேவைகளை அவர் சந்தித்தார். இந்த பகுதியில தண்ணியே வராதே, இந்த பகுதியில தண்ணியே இருக்காதே, எங்களை நடத்துகிறவரே ஜீவ தண்ணீர் ஆனவர், எங்களை போஷிக்கிறவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்க தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர். நாம சொல்லணும், அறிக்கையிடணும், விசுவாசிக்கணும், நம்பணும். நீங்க சொல்லணும், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது.